கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் 16 வசனம் 12. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாய் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். லூக்கா 16:12 வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிறருடைய காரியத்தில் நாம் உண்மையாயிராவிட்டால் நம்மை நம்பி யாரும் எந்த காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டார்கள். நம்மை நம்பி ஒருவர் ஒரு காரியத்தை நம்மிடம் செய்ய சொன்னால் அதை நீதியோடும் உண்மையோடும் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய லாபத்திற்கென்று பிறரை ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. நமக்கு நஷ்டம் வந்தாலும் அதில் நீதியாய் செயல்பட வேண்டும். ஒருபோதும் பிறருக்கு துரோகம் செய்கிற வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. பிறருடைய காரியத்தில் நாம் அநீதி செய்வோமானால் அதன் பலனை நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமும் சுமக்க வேண்டியதாகும். மேலாக கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷனுக்கு முன்பாக நாம் ஒருவேளை வேஷம் போடுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உள்ளான இருதயத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? பிறருடைய காரியங்களை உண்மையாய் செய்கின்றோமா என்பதை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கின்றார். ஆகவே எதை செய்தாலும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து நாம் காரியங்களை செய்வோமானால் மனிதனிடத்திலிருந்து நமக்கு பிரதிபலன் கிடைக்கவில்லை என்றாலும் ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்த, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். அவர் நம்முடைய கையின் பிரயாசத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். கிருபையும் உண்மையும் உன்னோடு கூட இருப்பதாக என்ற வார்த்தையின்படி உண்மையுள்ளவர்களாய் நீதி செய்பவர்களாய் நற்காரியங்களை செய்கிறவர்களாய் வாழ்வோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கொஞ்சத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால் அநேகத்தின் மேல் கர்த்தர் நம்மை அதிபதியாக வைப்பார். ஆகவே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து எல்லா காரியங்களையும் நீதியாய் செய்வோம். கர்த்தர் நம்மை, நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் வாழ, ஒருபோதும் பிறரை ஏமாற்றாமல், பிறருக்கு துரோகம் செய்யாமல் நீதியுள்ள வாழ்க்கை வாழ, பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை போல ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.